உலகத்தின் பார்வையில் அழகில்லாதவள், கர்த்தரின் பார்வையிலோ ஆசீர்வதிக்கப்பட்டவள் யார் இவள்? யாக்கோபு ஈசாக்கு ரெபெக்காளின் மகன். தன் மாமனாகிய லாபானின் இரண்டாவது மகளை இவன் அதிகமாய் நேசிக்கிறான். இவளின் பெயர் ராகேல். ராகேலின் மூத்த சகோதரியின் பெயர் லேயாள். இவளை குறித்துதான் நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். ராகேலை திருமணம் செய்ய வேண்டுமானால் 7 ஆண்டுகள் தன்னிடத்தில் வேலை பார்க்க வேண்டும் என்ற தன் மாமனின் நிபந்தனையோடு வேலையும் பார்க்கிறான். திருமண நாளும் வருகிறது. லாபான் ராகேலுக்கு பதிலாக லேயாளை ஏமாற்றி யாக்கோபிற்கு திருமணம் செய்து வைக்கிறான். தன் மூத்த சகோதரனான ஏசாவை ஏமாற்றியதற்கு பதிலாக ராகேலின் மூத்த சகோதரியான லேயாளை திருமணம் செய்ய வேண்டிய சூழ்நிலை உண்டானது. லேயாளின் திருமணம் யாக்கோபின் விருப்பம் இல்லாமல் நடைபெற்ற திருமணம். யாக்கோபு மீண்டும் 7 ஆண்டுகள் வேலை செய்து மீண்டும் இரண்டாவதாக ராகேலையும் திருமணம் செய்து கொள்கிறான். லேயாள் கூச்ச பார்வை கொண்டவளாக இருக்கிறாள். ராகேலோ அழகுள்ளவளாக காணப்படுகிறாள். யாக்கோபு லேயாளை காட்டிலும் ராகேலை அதிகம் அன்பு செய்கிறார். யாக்கோபின் அன்பை பெறாமல் இருந்தாலும் தேவ அன்பை லேயாள் பெற ஆரம்பிக்கிறாள். லேயாள் அற்பமாய் எண்ணப்பட்டாள் என்று கர்த்தர் கண்டு அவள் கற்பந்தரிக்கும்படி செய்தார். ராகேலோ மலடியாய் இருந்தாள் என்று வேதம் சொல்கிறது. லேயாள் கர்ப்பவதியாகிய ஒரு குமாரனை பெற்று கர்த்தர் என் சிறுமையை பார்த்தலினார், இப்பொழுது என் புருஷன் என்னை நேசிப்பார் என்று சொல்லி அவனுக்கு ரூபன் என்று பெயரிட்டாள். மறுபடியும் அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று நான் அற்பமாய் எண்ணப்பட்டதை கர்த்தர் கேட்டர்லி, இவனையும் எனக்கு தந்தார் என்று சொல்லி அவனுக்கு சிமியோன் என்று பெயரிட்டாள். 3வது மகனுக்கு லேவி என்றும் 4வது மகனுக்கு யூதா என்றும் லேயா பெயரிட்டாள். லேயாள் 4 பிள்ளைகள் பெற்றதை கண்டு ராகேலுக்கு லேயாளின் மீது பொறாமை உண்டாகிறது. ஒரு கட்டத்தில் லேயாள் யாக்கோபுடன் இணைந்து வாழ்வதற்கே ராகேலினுடைய அனுமதி தேவையாக இருந்தது. ராகேலை கர்த்தர் இணைந்தருளி அவள் கற்பத்தை திறந்து பிள்ளையை கொடுக்கும் பொழுதுதான் ராகேலும் லேயாள் மீது பொறாமை கொள்வதை நிறுத்திக் கொள்கிறாள். யாக்கோபு தன் தகப்பன் வீட்டை விட்டு கானானுக்கு புறப்பட்ட போது ராகேலோடு லேயாளும் இணைந்து செல்ல சம்மதிக்கிறாள். லேயாள் யாக்கோபிற்கு பிள்ளைகளை பெற்றிருந்தாலும் இன்னும் இரண்டாவதாகவே அவள் காணப்பட்டாள். முதலாவது யாக்கோபு ராகேலையே அன்பு செய்தான். யாக்கோபு ஏசாவை சந்திக்க வரும்பொழுது முதல் வரிசையில பணிவிடைக்காரிகளையும் அவர்கள் பிள்ளைகளையும் நிறுத்துறான். லேயாளையும் அவன் பிள்ளைகளையும் இடையில நிறுத்துறான். ராகேலையும் யோசேப்பையும் கடையில நிறுத்துறான். இதிலிருந்தே யாக்கோபு லேயாளை காட்டிலும் எவ்வாறாய் ராகேலையும் அவள் மகனையும் நேசித்தார் என்று நாம் பார்க்க முடிகிறது. ராகேலின் மரணத்துக்கு பிறகாது லேயாளை அதிகமாய் நேசிப்பான் என்று பார்த்தால் அதன் பிறகு ராகேலின் மகனாகிய யோசேப்பை ராகேலை போல அதிகமாய் நேசிக்க ஆரம்பிக்கிறான். யாக்கோபு லேயாளின் பிள்ளைகளை காட்டிலும் அதிகமாய் ராகேலின் பிள்ளைகளையே நேசித்தான். இறுதியாக லேயாள் ஆபிரகாம், சாராள், ஈசாக், ரெபெக்காள் அடக்கம் செய்யப்பட்ட இடத்தில் அடக்கம் பண்ணப்பட்டாள் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. லேயாள் இந்த உலகத்தின் பார்வையில் தன் கணவரின் பார்வையில் அற்பமாய் எண்ணப்பட்டாலும் அவள் கர்த்தரின் பார்வையில் ஆசீர்வதிக்கப்பட்டவளாய் காணப்படுகிறாள். யாரெல்லாம் அவளை அற்பமா நினைச்சாங்களோ அவர்களுக்கு முன்பாக தேவன் அவளை உயர்த்துகிறார், ஆசீர்வதிக்கிறார். உங்க கணவர் உங்களை அற்பமா நினைக்கிறாங்களா? இந்த உலகம் உங்களை அற்பமா எண்ணுகிறதா? தேவன் அவர்கள் கண்களுக்கு முன்பாக உங்களை உயர்த்துவார், நிச்சயமாக இந்த லேயாளை போல. ராகேல் யாக்கோபின் பார்வைக்கு அழகுள்ளவள், லேயாள் கர்த்தரின் பார்வைக்கு அழகுள்ளவளாய் இருந்தாள். இந்த உலகத்துல யாரெல்லாம் அற்பமா எண்ணப்படுறாங்களோ அவங்களதான் தேவன் அதிகமாய் நேசிக்கிறார்.
அழகில்ல, உடல்ல குறைபாடு இருக்கிறது, இப்படிலாம் யோசிக்காதீங்க. இந்த உலக அன்பு நமக்கு தேவையற்றது, நிலையற்றது. தேவன் கொடுக்கிற அன்பே நிலையானது. அது நம்மை உயர்த்தக்கூடியது, ஆசீர்வதிக்க கூடியது. பரத்திலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய நிறைவான அன்பு பூமியில் இருக்கிற குறைவுகளெல்லாம் நிறைவாக்கி கொடுக்கும். லேயாள் கணவனுக்கு நல்ல மனைவியாகவும் தன் பிள்ளைகளுக்கு நல்ல தாயாகவும் இருந்தால், இந்த உலக அழகை காட்டிலும் கர்த்தர் கொடுக்கிற கிருபையினால் உண்டாகிற அழகை மேலானது. அப்படி என்றும் மாறாத கிருபையின் அழகை லேயாள் பெற்றிருந்தாள். ராகேல் அழகுள்ள பெண்ணாக இருந்தாலும் அவளுக்குள் பொறாமை எண்ணங்கள் இருந்தது. யாக்கோபு வெளி அடையாளங்களை பார்த்து ராகேலை அன்பு செய்கிறான். கர்த்தர் உள் அடையாளங்களை கண்டு லேயாளை நேசிக்கிறார். யாரெல்லாம் மனிதரால் புறக்கணிக்கப்படுகிறார்களோ அவர்கள் எல்லாரையும் கர்த்தர் அதிகமாய் அன்பு செய்கிறார். அதனால்தான் ஆபிரகாம், சாராள், ஈசாக், ரெபேக்கால் அடக்கம் பண்ணப்பட்ட இடத்திலே இவளுக்கும் ஒரு இடம் கிடைக்கிறது. கிறிஸ்துவின் மீட்பின் திட்டத்தில் இவளும் சேர்க்கப்படுகிறாள். உலகம் நம்மை அற்பமாய் எண்ணுகிறதா? நாம் தாம் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். கர்த்தர் உங்களை இந்த வார்த்தையின் மூலமாய் ஆசீர்வதிப்பாராக.